வணக்கம். தற்சமயம் என்னட்ட ஆக்கள் வந்து கேட்குற ஒரு கேள்வி உண்டு. ஆன்மீக பாதையில் செல்றவருக்கு உண்மையாக நிம்மதி கிடைக்குமா, உண்மையாக சந்தோஷமாக இருப்பினுமா, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாமா என்று கேட்பேன். அதில் சில பேர் வந்து சும்மா ஒரு சந்தேகத்தில் கேட்குறது, சில பேர் வந்து உண்மையாக அவையோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும், அவையோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் என்று ஒரு ஆவலோட கேட்பினோம். அவைகளுக்கு நான் சொல்ற விஷயம் என்னென்னா, நிச்சயமா என்ன மாதிரி ஒருத்தன் செய்யலாம்டா கட்டாயம் இந்த உலகத்தில் யாரும் செய்யலாம். அது மட்டும் இல்லை, இந்த பாதையில் வந்து ஒருத்தரும் ஒரு தனித்துவப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஆள் என்று சொல்றதுக்கு இல்லை. இது வந்து எல்லாருக்கும், எல்லாரும் வந்து ஆண்டவற்ற பிள்ளைகள், எல்லாரும் வந்து கடவுளோட பிள்ளைகள். மூன்றாவது வகையான ஆக்கள், அவைகள் வந்து அவன் மைண்டில் வந்து ஆன்மீக பாதையில் செல்ற ஒரு ஆள் வந்து இப்படித்தான் இருக்கணும் உண்டு ஒரு கற்பனை, அதாவது ஒரு கான்செப்டை வந்து அவையில் வச்சிருப்பினான். அவையில் போட்ட அந்த வட்டத்துக்குள்ள நானோ இல்லாட்டி இன்னொரு நபரோ அதுக்குள்ள அடங்காட்டி அவையில் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ள தயார். அவையில் தாங்களே கேள்வி கேட்க மாட்டினோம் ஏன் என்னத்தை கண்டு. பட் அந்த மெட்டால் செய்கிறது பிழை, மெட்டால் செய்கிறது ஒழுங்கு இல்லை, மெட்டால் செய்கிறது சரி இல்லை என்று தெளிவாக இருப்பேன். இப்படிப்பட்ட ஆக்களுக்கு நான் என்னத்தை செய்தாலும் அவையில நம்ப வைக்கிறார். அது அவையலா பொறுத்திருந்து அமைதியாக அவைண்ட டைம் வரைக்க இப்படியான ஒரு வழியில் சென்று இதை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து அவர்களுக்கு எப்படியும் ஏற்படும். அது நாங்கள் அவையில ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. அந்த டைம் வரை அது அவைகளுக்கே தெரியும். ஒப்பண்டு இப்படியான விஷயங்களில், அதாவது இந்த ஆன்மீக பாதையில் நீங்கள் தொடங்க போகிறீங்களா, உங்களுக்கு உதவி வேணுமென்றால் எனக்கு ஒரு டிஎம் அனுப்புங்க. லெட்ஸ் டச் பேஸ், கதைப்போம்.